சென்னை பெரம்பூரில் தண்ணீர் லாரி மோதியதில் 10 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவத்தின் பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பெரம்பூர் பேப்பர் மில் சாலை வழியாக 10 வயது பள்ளி மாணவியை அவரது தாயார் இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றார். அப்போது இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் அருகில் இருந்த தண்ணீர் லாரியின் பின்சக்கரம் ஏறி இறங்கியதில் சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சென்னையில் பள்ளி நேரங்களில் கனரக வாகனங்களை அனுமதித்தால் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை காவல் ஆணையர் அருண் போக்குவரத்து காவலர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் 10 வயது மகளை பள்ளியில் விடுவதற்காக பெண் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றபோது மாநகராட்சி குடிநீர் ஒப்பந்த லாரி மோதி விபத்து நேரிட்டது. இதில் பள்ளி மாணவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நேரத்தில் பொதுப்பாதையில் லாரியை இயக்க அனுமதித்ததை அடுத்து போக்குவரத்து உதவி ஆணையருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. உயரதிகாரிகள் முன்னிலையில் ஆஜராகி உரிய விளக்கமளிக்க வேண்டும் என உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் போக்குவரத்து காவல்துறையினருக்கு வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ள காவல் ஆணையர் அருண் காலை 7 மணியிலிருந்து 12 மணி வரையிலும் மாலை 4 மணியிலிருந்து 8 மணி வரையிலும் பள்ளிகள் அமைந்துள்ள பகுதிகளில் கனரக வாகனங்களை அனுமதித்தால் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். விபத்தின் மூலம் உயிரிழப்பை ஏற்படுத்தும் கனரக வாகனங்கள் உட்பட எந்த வாகனத்தையும் குறைந்தது 100 நாட்களுக்கு ஒப்படைக்கக்கூடாது எனவும் வாய்மொழி உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அண்ணா நகரில் உள்ள கங்கா ஸ்வீட்ஸ் அண்ட் ஹோட்டலின் உணவில் காந்தம் இருந்தது என எழுந்த குற்றச்சாட்டை அந்த நிறுவனத்தின் மேலாளர் மறுத்துள்ளார். அயனாவரத்தைச் சேர்ந்த தேவராஜ் என்பவர் அந்த உணவகத்திலிருந்து ஆர்டர் செய்து வாங்கிய உணவில் காந்தம் இருந்ததாக புகார் தெரிவித்துள்ளார். இதனை மறுத்துள்ள உணவகத்தின் மேலாளர் புகாரை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப் போவதாக கூறியுள்ளார். நற்பெயரை கெடுக்கணும்ன்ற ஒரு முடிவுல இவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ டிவி சேனல்ல நியூஸ் சேனல்ல கொடுத்துருக்காரு, சமூக வலைதளத்தில் கொடுத்துருக்காரு. அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி K4 போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். மேக்னெட் எங்கள் இதுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, கிச்சனில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அது முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா எங்களது ஃபோனோ ஹெட்ஃபோனோ அளவுடே கிடையாது. ஹெட்ஃபோனில் இருக்க ஒரு மேக்னெட் மாதிரி இருக்கு, ரொம்ப சின்னதாக இருக்கு அவர் காமிச்சது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே காதலியை திருமணம் செய்து வைக்க அவரது பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் காதலியின் வீட்டிலேயே காதலன் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கல்வெட்டாங்குழி பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவியும் தனுஷ் என்ற இளைஞரும் காதலித்து வந்துள்ளனர். இந்நிலையில் மாணவியின் வீட்டில் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்து வந்ததை அறிந்த தனுஷ் மாணவியின் பெற்றோரிடம் தனக்கு திருமணம் செய்து வைக்குமாறு கேட்டதாக தெரிகிறது. ஆனால் மாணவியின் பெற்றோர் இதற்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் காதலன் தனுஷ் இரவு நேரத்தில் காதலி வீட்டின் பின்சுவர் வழியாக ஏறி குதித்து மொட்டை மாடிக்கு சென்று வாசலில் உள்ள கம்பியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தனுஷின் பெற்றோர் தனது மகனை கொலை செய்துவிட்டதாக குற்றம் சாட்டிய நிலையில் இது கொலையா அல்லது தற்கொலையா என்கிற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. தற்கொலை எண்ணம் தோன்றினால் 104 தொடர்பு கொள்ளவும்.